ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட வடக்குப்பட்டு ராமசாமி A1 அப்படின்னு மட்டும் இல்லாமல் லொல்லு சபாவிலேருந்து ரொம்பவே எல்லாரையுமே களைகட்டி காமெடியில் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருந்த நம்மளோட ஆக்டர் சேசு சார் இப்போ நேற்று வந்து ஈவினிங் டைமில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து உடம்பு சரியாமல் ரொம்பவே சீரியஸாக இருக்கார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் வெளியே நிறைய தகவல்கள் வராமல் இருந்துச்சு. பட் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவரை பற்றி பேசியிருந்தாங்க, அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம். பட் இருந்தாலும் கூட இப்போ திடீர்னு வந்து நேற்று அவர் மாரடைப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வலம் வர ஆரம்பிச்சது. அது கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேசு சார் வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து நான் வந்து உயிரிழக்கணும், நான் வந்து சோகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொன்னதாக ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வெளில வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சேசு அப்படின்றவர் இப்போ வந்து காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டோன்னே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் நான் வந்து சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவர் சொன்னது என்னன்னா, நான் வந்து எல்லாருமே சிரிக்க வச்சுருக்கேன், எனக்கு நிறைய ரசிகர்கள்லாம் இருக்காங்க, என்ன நம்பி நிறைய மனுஷங்க நல்ல மனுஷங்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கக்கூடாது, நான் வந்து ஒரு காமெடி நடிகன் எல்லாருமே வந்து சிரிக்க வச்சுருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு சோகமாகவே வந்து இருக்கிறதுக்கு நான் வந்து ஆசைப்படலை. ஸோ அதனால் நான் வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போதே நான் வந்து உயிரை விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சேசு அடிக்கடி சொல்லுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி தான் அவர் மாரடைப்பு வரப்போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருந்தார். சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே ரொம்பவே எப்பயும் போல் அவர் வந்து எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு தான் இருந்தார். திடீர்னு மாரடைப்பு வந்து அவர் வந்து உயிர் இழந்துட்டார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்து அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் கேட்டே எங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களாக தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக வளம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க. ஒரு காமெடி நடிகருக்கு நீங்களும் மறக்காமல் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க. நம்ம எல்லாருமே மகிழ்விச்ச சேசு சார் நம்ம கூட இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கேஸ். பை.